நமது நாட்டின் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள், என்னவென்று பார்ப்போம். இப்போது பேசுவதை காட்டிலும் பாடுவதற்கு தயாராக இருக்கிறேன். நான் எழுதிய ஒரு புரட்சி பாடலை இப்போது பாடுகிறேன். பாருங்கள், என்னவென்று ஆதரவு கொடுங்கள். ஜாதியை வளர்க்க கட்சிகள் இருக்கு, சலுகைகள் வழங்க ஆட்சியும் இருக்கு. சாதியை வளர்க்க கட்சிகள் இருக்கு, சலுகைகள் வழங்க ஆட்சியும் இருக்கு. சான்றிதழ் கொடுக்க சட்டமும் இருக்கு, சாதித்து காட்ட தேறுதல் இருக்கு. ஆட்டி படைக்கவும் அள்ளி தெளிக்கவும் வேறென்ன வேணும், வீரங்கள் இருக்கு. சாதிக்கு நடப்பது கொடுமைகள் தானே, சரித்திரம் படைப்பது ஆதிக்கம் தானே. சாதிக்கு நடப்பது கொடுமைகள் தானே, சரித்திரம் படைப்பது ஆதிக்கம் தானே. இதுபோல நாடு பூமியில் வேறெங்கும் உண்டா? சாதியை வளர்க்க கட்சிகள் இருக்கு, சலுகைகள் வழங்க ஆட்சியும் இருக்கு. சான்றிதழ் கொடுக்க சட்டமும் இருக்கு, சாதித்து காட்ட தேறுதல் இருக்கு. உலகத்தில் நமக்கு ஒரு நாடு இருக்கு, பண புழக்கத்தில் ஆதிக்கம் கொளுத்திருக்கு. உலகத்தில் நமக்கு ஒரு நாடு இருக்கு, பண புழக்கத்தில் ஆதிக்கம் கொளுத்திருக்கு. காசுக்கும் ஓசுக்கும் பொருள் இருக்கு, கட்டாயம் வாக்குக்கு மதிப்பிருக்கு. கட்டாயம் வாக்குக்கு மதிப்பிருக்கு. ஆட்சியை பிடிக்கவும் கூட்டம் இருக்கு, ஆட்சியை பிடிக்கவும் கூட்டம் இருக்கு. அடிமைகளாக்கவும் வட்டம் இருக்கு, அதிகாரம் செலுத்தவும் நோட்டம் இருக்கு. அதிகாரம் செலுத்தவும் நோட்டம் இருக்கு. அநியாயம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஆட்டி படைக்கவும் அள்ளி தெளிக்கவும் வேறென்ன வேணும், வீரங்கள் இருக்கு. சாதிக்கு நடப்பது கொடுமைகள் தானே, சரித்திரம் படைப்பது ஆதிக்கம் தானே. இதுபோல நாடு பூமியில் வேறெங்கும் உண்டா? சாதியை வளர்க்க கட்சிகள் இருக்கு, சலுகைகள் வழங்க ஆட்சியும் இருக்கு. சான்றிதழ் கொடுக்க சட்டமும் இருக்கு, சாதித்து காட்ட தேறுதல் இருக்கு. நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். நாட்டு மக்கள் அனைவரும் இந்த கட்சி கூட்டங்களுக்கு வாக்களித்தீர்களானால் நாட்டில் தீவிரவாதமும் பிரிவினவாதமும் தலை துவங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த கூட்டங்களை வெல்ல வேண்டுமென்றால் ஒரு கூட்டங்களை வெல்வதற்கு இன்னொரு கூட்டங்கள் தேவையில்லை. அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் ஆக மொத்தத்தில் நாட்டை ஆண்ட பின்புதான் தெரியும். மோசக்கார கூட்டங்கள், கொலைக்கார கூட்டங்கள், கொள்ளைக்கார கூட்டங்கள், ரபடி கூட்டங்கள் அல்லது சுயநல கூட்டங்கள் என்று தெரியும். ஆகையால் இப்போதே இந்த கூட்டங்கள் அனைத்தையும் நிராகரித்துவிட்டு நமது நாட்டை பாதுகாக்கவும், உங்கள் வீட்டை பாதுகாக்கவும், நமது வாழ்க்கையை மேநோக்கவும் அனைவரும் ஒன்றுபட்ட அனைவருக்கும் ஒன்றான நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கள். நாட்டை பாதுகாக்க முடியும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தூண்ட தூண்ட சிந்திப்போம்.